அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல செப்டம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா கிளியரா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம். குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால அது பெருசா ட்ரபிள் கொடுத்துறாது. ஆனா 2ல ராகு இருக்கிறது சில நிலைகள்ல குற்றமான அமைப்புகளை கொடுக்குது. குறிப்பா ஃபேமிலி, உடைய பேச்சு வார்த்தைகள், உடைய கண், உங்களுடைய நேத்திரம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. அதை அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். குரு பார்வையில் இருக்கிறனால எல்லாம் நியூட்ரலா போகும். எதுவும் பிரச்சனைகள்லாம் தலைக்கு மேல போகாது. எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பலத்தை குரு பார்வை கொடுத்துரும். அடுத்தது 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல டிராவல் பண்றாரு. அதாவது நம்முடைய ராசிநாதன் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல அமர்றது நல்லது. ஆனா வக்ரம் ஆகிறது அவ்வளவா ஃபேவர் இல்ல. எனவே வக்ர நிவர்த்தி வரைக்கும் கொஞ்சம் லக்னாதிபதி வீக்கா டிராவல் பண்றதுதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன் வருது. 9ஆம் இடத்துல செவ்வாய். அதனை தொடர்ந்து இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் தன்னுடைய பெயர்ச்சிகளை தொடர்றாங்க. அதாவது கரெக்டா 13ஆம் தேதியில செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அடுத்த 14ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுக்கிரன் நமக்கு ஒரு முக்கியமான பிளானட். அதாவது 5 11க்குரிய ஒரு யோக கிரகம். அது போயிட்டு அஷ்டமத்துல அமர்றது குற்றம். ஆனா அஷ்டமத்துல பொதுவா சுக்கிரன் இருக்கும்போது நல்லா ஸ்கோர் பண்றாரு. ஆனா கேதுவோட இணையும் போது நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கிறாரு. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இந்த மாதத்துல கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பகவான் அஷ்டமத்துல இருந்து விலகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. மேலும் புதனோட காம்பினேஷன் ஆகுறாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்ரம். 1 2க்குரியவர் 3ல அமர்றது நல்லது. ஆனா வக்ரமா இருக்கிறதுனால பய உணர்வு அதிகமா கொடுக்கும். நிறைய யோசனை மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இப்ப மகரத்தோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். நிறைய யோசனை மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அடுத்தது என்ன பண்றது, ஃபேமிலி எப்படி நம்ம சமாளிக்கிறது, ஃபேமிலி எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, அப்படியே முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கு. பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். தூக்கமே வராது. மைண்ட் எப்போதுமே ஆக்டிவ்லயே இருக்கும். அதே மாதிரி மனதிற்கு அறியாத ஒரு பய உணர்வு. அது எதுக்கு நம்ம பயப்படுறோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான பய உணர்வை 3ல சனி வக்ரம் ஆகும்போது தைரிய இழப்பு, சரியா ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. மகர ராசியை சேர்ந்த அனைவருக்கும் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒரு விஷயத்துல நிலையா இருக்க முடியல, போக்கஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ராசிநாதன் வக்ரம் ஆகும்போது பிடிவாத குணத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்த சொன்னதுதான், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறது இப்போ நிகழும். பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். இதை இப்போ மோஸ்ட் ஆஃப் த மகர ராசிக்காரர்கள்ட்ட நீங்க அனலைஸ் பண்ணலாம், பார்க்கலாம். அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்தோட அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரத்துடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது. ஓவரா உங்களை போட்டு அலட்டிக்கிட்டு ரொம்ப யோசிக்கலாம் இருக்கக்கூடாது. பொதுக்கி ரிலாக்ஸா மூவ் ஆன் பண்ணுங்க. எல்லாம் பாசிட்டிவா நமக்கு நடக்கும். அடுத்து 2ல ராகு. ஃபேமிலி பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேமிலியில உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது நம்ம ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்றது, அடுத்து நம்ம ஃபேமிலியை எப்படி அடுத்த கட்டத்து நகர்த்துறதுங்கிற கொஸ்டின் மார்க்கும் உங்க மனசுல அதிகமா இருக்கும். அல்ல ஃபேமிலியில கொஞ்சம் சுமையான அமைப்பு இருக்கு. ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால இந்த மாதத்துல கடந்து வந்துருவீங்க, சமாளிச்சிடுவீங்க. ஃபேமிலியை சமாளிச்சு ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பண்ணி ஓரளவுக்கு நகர்த்தி எடுத்து வந்துருவீங்க. அதுல இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில பெருசா குழப்பம் இல்ல. ஆனா சுமை அமைப்பு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அடுத்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். குரு பார்வையில இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஓரளவுக்கு சமாளிச்சு பேசி எல்லாத்தையும் நகர்த்திடுவீங்க. சில சமயங்கள்ல வார்த்தையை விட தெரியாம விட்டு மாட்டிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பேச்சுவார்த்தைகள், வாக்கு கொடுக்கிற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி கருத்து போராட்டம் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை, இதுல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி கூட இப்ப அதிகமா இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ள அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட செயல்பட வேண்டும். எதையும் பெருசுபடுத்தாம கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அடுத்த இந்த மாதத்தை
பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. திடீர் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆக்டிவ்ல இருக்கு. அதனால வந்து முகம் தெரியாத மனிதர்கள் மூலமா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க உங்களுக்கு இப்ப உதவியா இருக்க மாட்டாங்க. ஆனா யாருனே தெரியாத அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே போல வந்து திடீர்னு ஒரு பொருளாதார வரவு, எதிர்பார்க்காத பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பண உறவு வருது, எப்பயோ சேர்த்து வச்சிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப கிளைம் ஆகி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்படி பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க யார்கிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. ஆனா யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து உதவி பண்ணுவாங்க. இதுதான் இந்த திடீர் விபரீத ராஜயோகம். திடீர் பொருளாதார உறவு, திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றத்தை இந்த திடீர் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கொடுக்கும். அதன் வகையில இந்த மாதத்துல குரு 6ல இருக்கிறது நல்லதுதான். பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது. கடன் பிரச்சனை இருக்குனாக்கா அதை சமாளிப்பீங்க. அதுக்கான பலத்தை 6ல இருக்கிற குரு பகவான் கொடுத்துருவாரு. ஏன் அப்படின்னா இயற்கை சுபர் 6க்கு போக கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் நம்மளுடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம். அதாவது 3-12 ஒரு கிரகம். 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமை இருக்கும். ஆனா அதை சமாளிப்பீங்க. அதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். கடனை கட்டி முடிக்கணுங்கிற உத்வேகம் இப்ப பிறக்கும். அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறது இப்ப வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா ஃபாரின் அந்த விஷயங்கள்லாம் இப்ப கிளிக் ஆகும். ரொம்ப நாளா நான் ஃபாரின் போறது ட்ரை பண்றேன் சார், ஒன்னும் கிளிக் ஆக மாட்டேங்குது. அது இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும். அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது 7ஆம் இடத்துல சுக்கிரன். 7, 8ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு யோகாதிபதி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபேவரா இருக்காரு. முதல் 14 நாள் அப்ராக்ஸா ஒரு 14 நாள் சுக்கிரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கு. 5-11 ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல. எனவே வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் முதல் 14 நாள் பரிபூர்ணமா உண்டு. வாழ்க்கை துணையால ஆதாயம், அவர்களால மகிழ்ச்சி, அவர்கள் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் குறையிறது, வாக்குவாதங்கள்லாம் குறையிறது, இதெல்லாம் முதல் 14 நாட்கள்ல கண்ட்ரோல்டா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மன திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா 14ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள் உண்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேவரா இருக்கு. முதல் 15 நாள் பிராக்ஸா 14 நாள் வருது. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு 15 நாள் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. திருமண முயற்சி பண்றீங்கன்னா அந்த முதல் 15 நாள்ல நீங்க ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் முதல் 15 நாள் உங்களுக்கு பாசிட்டிவா போகும். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கு. ஏன்னா அஷ்டமத்துல எல்லா கிரகமும் போய் கூட்டு சேருது. அவ்வளவா ஃபேவர் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நியூட்ரலா போகுது. செகண்ட் ஹாஃப்ல கேர்ஃபுல்லா இருக்கு. திருமண முயற்சி எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. முதல் 15 நாட்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள்லாம் 15ஆம் தேதிக்கு மேல குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களை பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது ஹெல்த். 7ஆம் இடம், 8ஆம் இடம், அதே போல 6ஆம் இடம் இந்த இடங்கள்ல ஆக்டிவ்ல இருக்கும்போது ஹெல்த் ரீதியா நம்ம டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதத்துல ஏற்படலாம். அதே அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்காரு. ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி தொய்வு நிலை ஏற்படுறது, எப்போது சோர்வான ஒரு மனநிலை கொடுக்கிறது, ஹெல்த் வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது. அதுக்கெல்லாம் அந்த மாதத்துல சான்ஸ் அதிகமா இருக்கு. அல்ல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். குறிப்பா அந்த மாதத்துல முதல் 16 நாட்கள் கண்டிப்பா நீங்க கவனமா இருக்கணும். 16ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா 16ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ட்ரபிளா இருக்கும். அல்ல ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பா உடைய கழிவு நீக்க உறுப்புகள், உடைய நேத்திரம், கண் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது வந்து பார்த்தோம்னா வயிறு, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அதே போல உங்களுடைய தலை, முகம் இது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது வந்து உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம். அதாவது உடல்ல உஷ்ணத்தன்மை அதிகமா இருக்குன்னா கரெக்டா ப்ராப்பரா வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உடலுக்கு அந்த குளிர்ச்சியான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது, அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது. உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏதாச்சும் வரலாம். அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேவரா இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முதல் 15 நாட்கள்ல குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல அவ்வளவா ஃபேவரா இல்ல. 15ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனா முதல் 15 நாள்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சுனா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு growth கொடுத்துரும். 15ஆம் தேதிக்கு மேல அதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா தான் இருக்கு. நல்லா முயற்சி பண்றீங்கன்னா முதல் 15 நாள்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் சுபத்துவமா தான் இருக்கு. பிள்ளைகளால எந்த பிரச்சனையும் கிடையாது. டே ஓரளவுக்கு அது நியூட்ரலா எடுத்துட்டு வருது. 15ஆம் தேதிக்கு மேல பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை அறுவடை செய்யலாம். கொஞ்சம் கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனம் தேவை. அதே காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஓரளவுக்கு நியூட்ரலா நகருது. வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கு. மன உளைச்சல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கு. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணர்ச்சி வசப்படாம நம்ம டிராவல் பண்ண வேண்டியது
வேண்டியது அவசியமானதா இருக்கும். சோ 15ஆம் தேதிக்கு மேல சில வருத்தங்கள், கவலைகள், குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடம் சுத்தமா இருக்கு. 10ஆம் அதிபதியும் வந்து நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா பிரச்சனைகள் இல்ல. தொழில், உத்தியோகம்லாம் அப்படியே ஸ்மூத்தா இருக்கிறதுல ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தா நகர்த்த முடியும். ஏதாச்சும் முக்கியமான மாற்றம் தொழில், உத்தியோக ரீதியா பண்ண போறீங்கன்னா முதல் 15 நாள்ல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா 15ஆம் தேதிக்கு மேல தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அவசர மாற்றங்கள், அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நியூட்ரலா பொறுமையா டிராவல் பண்ண வேண்டியது அவசியமானதா இருக்கும். தொழில், உத்தியோகத்துல கொஞ்சம் சுமை அமைப்புகள் இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல ஏற்படலாம். ஆனா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நியூட்ரலா போயிடும். 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமிங்ல கொஞ்சம் நம்ம அவேர்னஸா டிராவல் பண்ணணும். சக ஊழியர்களோட அடிக்கடி கருத்து போராட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். அதனால சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது நல்லது. தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் ஃபேவரா இருக்கு. 15ஆம் தேதிக்கு மேல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த மந்த் ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஆனா பரவாயில்ல. ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு முதல் 15 நாள்ல உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைவு. புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் குறையும். படிப்புல நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். நீ எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி படிப்பு சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலயும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். சனி பகவான் ராசிநாதன் வக்ரமா இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். நிறைய குழப்பம் வரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா போதும். மற்றபடி வந்து படிப்பு சார்ந்த வகையில எதுவும் மேஜரா ட்ரபிள் இல்ல. எல்லாமே நமக்கு நியூட்ரலா நகர்ந்துரும். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா 7ஆம் இடம் 8ஆம் இடம் பிளஸ் வந்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடம்லாம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவராவே வருது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெருக்கடி தன்மைகள் இருக்கும். குறிப்பா பொருளாதார நெருக்கடி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி நகர்த்துறது நல்லது. மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரபிளா இல்ல. வர வாய்ப்புல ஜஸ்ட் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.